ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல் நாவின் ருசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் காளான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நான் ஒரு கப் அளவுக்கு கோஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மஷ்ரூம் இது மாதிரி க்ளீன் பண்ணி இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்கள் கிட்ட கோஸ் இல்லாட்டி காலிஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கோங்க, அதையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு. இது மைதா. உங்களுக்கு மைதா பிடிக்காட்டி கடலை மாவு சேர்த்துக்கோங்க. பட் நமக்கு ரோட் சைட் டேஸ்ட்டுக்கு மைதா தான் செட் ஆகும். இது கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் தண்ணியில் போட்டு கலந்து வச்சுருக்கேன். இது வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம், பெரிய பெரிய வெங்காயம், சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், இது கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது உப்பு, இந்த டிஷ்க்கு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெட் சில்லி பவுடர். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்சர் ரெடி பண்ணணும். இந்த கோஸும் இந்த நறுக்கி வச்சுருக்க மஷ்ரூமையும் ஃபஸ்ட்டு ஒன்றா போட்டுக்கிட்டு அது கூட எடுத்து வச்சுருக்க மைதா மாவு கொஞ்சம் கலந்துக்கலாம். இது நமக்கு கலக்கும் போது தான் கன்சிஸ்டன்சி தெரியும். ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்க 3/4 கப்பில். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போது இந்த 2 மாவையும் போட்டுட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரப்பொடி இதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம கிரேவி பண்ணுவோம், அதுலேயும் காரப்பொடி போடுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம போட போகிற மிக்சர்லேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். ஸோ அதனால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு கலக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பும் போட்டு சேர்த்துக்கலாம். நம்ம கிரேவிலையும் உப்பு போட போகிறோம். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அரை உப்பு போட்டுக்கோங்க. இப்போ போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கோஸு மஷ்ரூம் ரெண்டுமே நீர் பண்டோம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா கலந்துட்டு வேணும்னாக்கா கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தண்ணியே விடாமல் தான் பிசைஞ்சிருக்கேன். அதுவே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் தண்ணி விட போகிறது கிடையாது. இப்போது இது மாதிரி பிசைஞ்சிட்டு எண்ணெயை சூடு பண்ணி அதை இதை போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். நம்ம இது மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு வேணும்னா தண்ணி விட்டுக்கோங்க, இல்லாட்டி ரொம்ப தொளன்னு ஆகிடும், நல்லா இருக்காது. அப்புறம் இங்கே பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ இது பிடிச்சாலே நமக்கு பக்கோடா போடுற மாதிரி வந்துடும் இது. அதனால் இதுக்கு மேலே தண்ணி விடாதீங்க. இப்போ எண்ணெயை சூடு பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இந்த டைமில் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. எப்பயுமே எண்ணெயில் போடும்போது சிம் பண்ணிவிட்டு போடுங்க, இல்லாட்டி உங்களுக்கு எண்ணெய் கையில் அடிக்கும், சூடு தாங்காது. ஸோ சிம்மில் போட்டிங்கனாக்கா நீங்கள் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஈவனாக வேகிறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. சின்னது பெருசுலாம் இல்லை. போட்டுட்டு நம்ம எப்படி இது கொஞ்சம் சின்னதாக பொடியாக்குவோம், கொஞ்சம் கையில் பிச்சு. ஸோ நீங்கள் எப்படி போட்டுக்கிட்டாலும் சரி. இப்போ இது நல்லா வேகட்டும். போட்டாச்சு. இது நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கரண்டி போட்டு கலரி விடலாம். எண்ணெயில் போட்டு கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் தான் கலரி விடுறேன், இல்லாட்டி மாவு கரண்டி எல்லாம் ஒட்டிடும். கொஞ்ச நேரம் விட்டால் தான் அது ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகும். ஸோ இது இப்போ நல்லா பொரியட்டும், கொஞ்சம் செவக்கட்டும், அதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். உங்ககிட்ட மஷ்ரூம் இல்லாட்டி காலிஃப்ளவர் போட்டுக்கோங்க. காலிஃப்ளவர் வச்சும் பண்ணலாம். காலிஃப்ளவரையும் அதே மாதிரி பொடி பொடியாக நறுக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதே மாதிரி போட்டு கலந்து பண்ண வேண்டியது தான். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதை அப்படியே போடாமல் இது எல்லாமே நம்ம பொரிக்கிறதுக்காக கொஞ்சம் பெருசாக போட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் இதை மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. 1, 2 இல்லை 3 சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் சின்னதாக. அப்போ தான் ரொம்ப பெருசாக வாயில் கிடைக்காம சின்னதாக கிடைக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ரொம்ப எண்ணெய் வேண்டாம், 2ன்றது 1/2 டேபிள் ஸ்பூன் கூட விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இந்த டைமில் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டுக்கலாம். பார்த்து போட்டுக்கோங்க, தெறிக்க போதும் மேலெல்லாம், ஏன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. ஸோ போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கொஞ்சம் கலர் மாறட்டும், அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, பெருசாக இருக்கக்கூடாது. இது நல்லா வதங்கட்டும்.
இங்கே பாருங்கள் போட்ட வெங்காயம் லைட்டாக கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கிறோம். நம்ம வந்து அந்த பகோடா பண்ணோம் இல்லையா, அதுலேயும் வந்து போட்டிருக்கோம், இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம என்னென்ன சேர்க்கலான்றதை பார்க்கலாம். இப்போது இஞ்சியோட ராஸ்மல் நல்லா போயிடுச்சு. இந்த டைமில் வந்து சிம் பண்ணிவிட்டு உப்பு பாருங்கள், நான் கொஞ்சம் தான் சேர்க்குறேன். நம்ம ஆல்ரெடி பக்கோடாவில் சேர்த்துருக்கோம். நம்ம வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எப்பயுமே ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக போடுங்க. உப்பு கொஞ்சம் போட்டுட்டு எடுத்து வச்சுருக்க கரம் மசாலாவும் போட்டுக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடரையும் சேர்த்துக்கிறோம் நம்ம. இதுவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது சிம்மில் வச்சு வதக்குங்க. எப்பயுமே இந்த மாதிரி மசாலாலாம் போடும்போது சிம்மில் தான் வச்சு வதக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, ஏன்னா டக்குன்னு தீஞ்சு போயிடும். இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியில் கொஞ்சம் கொத்தமல்லி இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது அடுப்பு நல்லா சிம்மில் தான் இருக்குது. இந்த டைமில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் போட்டுக்கோங்க. சோயா சாஸ் போட்டு வதக்கிட்டு அப்போவே வந்து டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கோங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட டொமேட்டோ கெச்சப் இல்லாட்டி நல்லா ஒரே ஒரு நல்ல பழுத்த தக்காளி பழத்தை மிக்சியில் போட்டு அடித்து அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா தக்காளி ரொம்பவும் சேர்க்கக்கூடாது, ஸ்வீட்னஸ் வந்துடும். இதை போட்டு நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டுட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் இதில் இருந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்க பக்கோடாவை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிக்சர், இதையும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து தண்ணி விடாமல் அந்த சாஸு மசாலா எல்லாம் வந்து இதில் கோட் ஆகுற மாதிரி கலந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கலந்துக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது இதை மாதிரி கரண்டியால் இப்படி பண்ணிக்கோங்க. அப்போ தான் எதாவது பெருசாக இருந்துச்சுனாலும் நம்ம கட் பண்ணி மிஸ் பண்ணியிருந்தாலும் அது வந்து எல்லாம் செட் ஆகிடும். இதை மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இதில் வந்து விட்டுக்கிறேன். அங்கே வந்து லிக்விட் கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் ரொம்பவும் லிக்விடாக இருக்காது, ரொம்ப சாலிடாக இருக்காது இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இது மாதிரி கலந்துக்கலாம். இது போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர் மாவு, அதை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது கொஞ்சம் கிரேவி திக்காக கிடைக்கும். நமக்கு கிரேவி மாதிரியும் இல்லாமல் ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் கிடைக்கும். இங்கே பாருங்கள் அது மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. நான் இது கூட இன்னும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. இப்போது கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டிஷ் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.